டெய்லி வித் காட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை நிரப்பி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. நாம் சேர்ந்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இன்றைக்கும் ஒரு புதிய நாளை தந்து இந்த நாளிலும் உமக்கு பிடித்த அதிகாலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்மோடு நேரங்களை செலவிடுவதற்கு நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கட்டி எங்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இனி வருகிற நாட்களிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்குள்ளே வளர்ந்து இன்னும் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை மேன்மையாக வைக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சேர்ந்து பாடுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். வீரருக்கு நீ
கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் அதிகாரம் 24. ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தைக் கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷ பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக. திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது. அது ஜீவனை அடகு வாங்குவது போலாகும். தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். குஷ்ட ரோகத்தை குறித்து லேவியராகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். பிறனுக்கு நீ ஏதாகிலும் கடனாக கொடுத்தால் அவன் கொடுக்கும் அடகை வாங்க நீ அவன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டாம். வெளியே நிற்பாயாக. கடன் வாங்கினவன் அந்த அடகை வெளியே உன்னிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் தரித்திரனானால் நீ அவன் அடகை வைத்துக்கொண்டு நித்திரை செய்யாமல் அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும். உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலுள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம். அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். நீ அந்நியனுடைய நியாயத்தையும்
திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருந்து நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அங்கே இருந்து மீட்டு கொண்டு வந்ததையும் நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைப்பாயாக. ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உபாகமம் 24 அதிகாரம் வாசித்து இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் திருமண முறிவும் மறுமணமும் குறித்து பார்க்க முடியும். 5ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை பல்வேறு சமுதாய சட்டங்களை குறித்து பார்க்க முடியும். ஆகவே இந்த அதிகாரத்திற்கு பல்வேறு சமுதாய சட்டங்கள் என்கிற தலைப்பை கொடுத்து தியானிக்க போகின்றோம். முதல் 4 வசனங்களில் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியினிடத்தில் காணப்படும் தூய்மையற்ற நிலையை கண்டு தள்ளுதற் சீட்டை எழுதி அவளை வீட்டை விட்டு அனுப்பிவிடலாம். அதன் பிறகு அவள் வேறொருவனை திருமணம் செய்து கொள்ள விடுதலை பெற்றிருந்தாள். ஆனால் அவளுடைய 2வது கணவன் இறந்து போனாலோ விவாகரத்து செய்தாலோ முதற் கணவன் அவளை மீண்டும் திருமணம் செய்யக்கூடாது. யெகோவா இஸ்ரவேலுக்கு தள்ளுதற் சீட்டை கொடுத்தார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். ஆயினும் பின்னொரு நாளில் அவளுடைய உண்மையற்ற தன்மையினின்று அவளை தூய்மைப்படுத்தி தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். தேவனுடைய அன்பின் ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை அளக்கவும் கூடுமோ? அன்பு கூற அருகதையற்றவரிடம் அன்பு செலுத்தும்படி அவர் எவ்வளவாய் தம்மை தாழ்த்தினார். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் புதிதாய் திருமணம் செய்த ஒரு மனிதன் முதல் ஆண்டில் போருக்கு செல்ல தேவையில்லை. அவன் திருமண கட்டை வலுவாக்கி பேணி வளர்த்து வளமான குடும்ப வாழ்க்கையை தொடங்க இது தேவையான நேரத்தை கொடுக்கும். அவன் போருக்கு சென்று மரணமடைய நேரிட்டால் வேறொரு நெருங்கிய உறவினன் அவளை திருமணம் செய்து இறந்தவனுடைய பெயரை நிலைநிறுத்தி வாரிசை உருவாக்கவில்லை என்றால் அவனுடைய பெயர் இஸ்ரவேலில் இல்லாமற் அற்றுப்போகுமே. இந்த சுதந்திரவாளி நெருங்கிய உறவினன் ஆவான். அவன் அந்த விதவையை திருமணம் செய்யக்கூடியவனாகவும் விருப்பமுடையவனாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு திருமணம் நிகழ்ந்த பிறக்கிற முதல் ஆண் மகன் முதல் கணவனுடைய வாரிசாக கருதப்படுவான். இது அந்த குடும்ப பெயரை தொடரச் செய்வதோடு அந்த நாட்டில் அவருடைய சுதந்திரமும் நிலை நிற்கும். 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் திரிகை ஒரு மனிதனின் வாழ்வாதாரமாக இருப்பதால் வணிக கொடுக்கல் வாங்கலில் அடகாக பெறக்கூடாது. திரிகையின் அடிக்கல் மேற்கல் இரண்டிலும் ஏதொண்டா இருந்தாலும் தானியங்களை திரிப்பது நின்றுவிடும். 7ஆம் வசனம் ஆட்களை கடத்துகிறவன் அல்லது அடிமை வியாபாரத்தில் ஈடுபடுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். 8-9 வசனங்களில் குஷ்டரோகம் பரவக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை குறித்து தனிப்பட்ட எச்சரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். லேவியருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை கைக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மிரியாம் ஓர் எச்சரிப்பாக விளங்குகிறாள். 10 முதல் 13 வசனங்களில் ஒருவன் பெற்ற கடனுக்கு ஒரு பொருளை அடகாக பெறும்படி அவனுடைய வீட்டிற்குள் அத்துமீறி நுழையக்கூடாது.
அந்த மனிதன் மிகவும் வறியவனாயிருந்து தன்னுடைய ஆடையை அடகாக கொடுத்தால் ஒவ்வொரு இரவும் அதை போட்டுக்கொண்டு படுக்க அதை அவனிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். 14-15 வசனங்களில் கூலியின் சம்பளத்தை காலந்தவராமல் கொடுக்க வேண்டும். 16வது வசனத்தில் ஒரு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் வேறொருவன் கொலை செய்யப்படக்கூடாது. 17 முதல் 22 வசனங்களில் அந்நியன், திக்கற்ற பிள்ளை, விதவை ஆகியோருக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். ஒரு நிலத்தின் விளைச்சல் முழுவதையும் அறுவடை செய்யக்கூடாது. அரிக்கட்டுகளில் சிலவற்றை அவர்கள் பொறுக்கிக் கொள்ளும்படி விட்டுவிட வேண்டும். ஒலிவ மரங்கள், திராட்சை பழங்கள் ஆகியவற்றை அறுவடை செய்யும் போதும் இதுபோலவே செய்ய வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சுட்டிக்காட்டி உள்ளனர். ஒலிவ மரங்கள், திராட்சை பழங்கள் ஆகியவற்றை அறுவடை செய்யும் போதும் இதுபோலவே செய்ய வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன்.